நான் வந்து செம்மண் ரோடாக அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு தார் ரோடு வருது. ஆனால் எந்த அளவுக்கு போடுவாங்கன்னு தெரியலங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தெருவுக்கு ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பல வருஷ கனவு இன்றைக்கி நிறைவேறிட்டுங்க. விஜய் அண்ணா தான். நான் சொன்னேன்ல, நான் எங்கள் வீட்டுக்கு ரோடு வரலன்னு சொல்லியிருந்தேன். ரோடு வந்துடுச்சு. அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் பிள்ளைங்க இனிமேல் ஜாலியாக விளையாடுவாங்க, ரோட்டில் சைக்கிள் ஓட்டுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த செம்மண்லாம் க்ளீன் பண்ணாங்க. அப்போ எங்கள் வீட்டை பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதா? எங்கள் வண்டிலாம் காலி, எங்கள் வீடு கேட்டு எல்லாம் காலி, ஃபுல்லாக செம்மண் தான். அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் டஸ்ட் ஆக்கிட்டாங்க. பரவாயில்ல, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை நான் வீடியோவில் உங்கள்கிட்ட இது வெளியில் காட்டும்போதே உங்களுக்கு என்னோடய சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே இதில் தெரியும். மே மாதம் நான் ஊரில் இருந்தேங்க. அப்போ தான் ரோடு போட போகிறாங்கன்னு என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தா நான் ஒரு லீவ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் கப்பிக்கல்லாக இருந்தது. என்னடா இது செம்மண் ரோடு, நாங்கள் கல்லை மட்டும் பேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்களே, ரோடு வருமா வராதான்னு எனக்கு ஒரு ஏக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் ஒரு 10 தேதின்னு நினைக்கிறேன், அந்த சமயத்தில் வந்து அந்த செம்மண் ரோடு போட்டாங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இருந்தால் செம்மண் ரோடு போட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கு அப்புறம் வந்து அடுத்தது தார் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்போயும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியலைங்க. சரின்னு சொல்லி எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் ரோடுக்கு வந்து எங்கள் தெருவுக்கு வந்து ஒரு புது ரோடு வருதுங்கும்போது அந்த ஆர்வத்தை என்னால் வெளிப்படுத்தி சொல்லவே முடியலைங்க. அவ்வளோ சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் செம்மண் ரோடு போட்டுட்டு அவங்க பாட்டிலும் போயிட்டாங்க. என்னடா இது, தார் ரோடு போடாமல் செம்மண் ரோடு மட்டும் போட்டு போயிட்டாங்களேன்னு உண்மையிலே மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஏமாற்றத்தோடு நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதம் ஆகிடுச்சிங்க, ரோடு போட வரவே இல்லை. சிலர்லாம் என்ன சொன்னாங்க, அவ்வளோதான், இனிமேல் நமக்கு ரோடெல்லாம் வராது, இருந்த காசுக்கு அவங்க இவ்வளோ தான் பண்ணாங்க, இதுக்கப்புறம் வர கவர்மெண்ட்டை தான் இதை எடுத்து பார்க்கணும், ரோடெல்லாம் வரும்னு நினச்சி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அரசல் பரசலாக பேச ஆரம்பித்ததும் எனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்பிக்கையே இல்லை, இதோடு முடிஞ்சது, இந்த செம்மண் ரோட்டில் தான் நம்ம நடக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். எங்கள் தெரு பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெரிய பள்ளங்க. ஒவ்வொரு வருஷம் மழை வரும்போது கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட ஒரு போட்டே விடலாங்க அந்த இடத்துல, அந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுங்க. யாருமே அந்த பக்கம் போகவே முடியாது. கொசு தொல்லை, நாய் தொல்லை, என்னென்னவோ அதில் கிருமிகள்லாம் அவ்வளோ சேர்ந்துருக்குங்க. அதனால் என்னால் போகவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செம்மண் ரோடு போட்டு 1 மந்த்து கழிச்சு தாங்க இந்த தார் ரோடே போட ஆரம்பித்தாங்க. அந்த ரோடை பார்க்கும்போது என்னோடய சந்தோஷத்தை வெளியில் சொல்லவே முடியலைங்க. அப்படியே காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே நாங்கள் என்னோடய லைவில் கூட நான் இதை வந்து டைரெக்டாக எல்லாருக்கும் காமிச்சிருப்பேன். வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அப்புறம் தாரை அங்கங்கேயும் ஊற்றிட்டு அதுக்கெலாம் வந்து தனித்தனியாக வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து தாரெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்களா, அடுப்பு மாதிரி இருக்குது, எரிஞ்சிக்கிட்டே போகுது, அயன் பண்ண மாதிரி ரோடு அயன் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்க. இந்த கேப்லாம் போட்டு விட்ருக்கலாம், கேப்பை போடாமே விட்டுட்டாங்க. ரோடு அந்த அளவுக்கு தான் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு எங்கள் வீட்டு பக்கமும் இருக்கிற கொஞ்சம் அந்த மணலையாச்சும் அங்கே போட்டு விடுங்க, அந்த ஜல்லியெல்லாம் நான் கையாலே தேய்ச்சி விட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படிலாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் இறக்கி விட்டு போட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரோடு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. 7 வருஷ கனவு என்னோடய லைஃப்பில் இவ்வளோ சீக்கிரம் இல்லை, இவ்வளோ லேட்டாக நிறைவேறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லோரும் சொல்லுவாங்க, என்னோடய நீண்ட நாள் கனவு இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினச்சி பார்க்கலன்னு. நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. 7 வருஷ கனவு இப்போ தான் நிறைவேறியிருக்குன்னு சொல்லணும். ரொம்ப வருஷம் கழித்து நிறைவேறியிருக்கு. இங்கே பாருங்கள்,
எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரோடு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் முகத்தில் உள்ள அந்த சிரிப்பே உங்களுக்கு சொல்லும் நான் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கேன்னு. இந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் நான் இல்லைங்க, என் குழந்தைங்களுக்காக தான் இந்த ரோடே நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்ட ரோடு. என் பொண்ணுக்கு 8 வயசு ஆகிடுச்சி. இப்போ தான் அந்த ரோடே வருது அப்படின்னா பாருங்களேன். இதுக்கப்புறம் என் குழந்தை சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததும் ரோடை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் தாங்கலை அவள் மனசில். அப்படியே 1000 பட்டாம்பூச்சி பறந்து ஓடின மாதிரி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நான் ஜாலியாக இந்த ரோடு நான் ரொம்ப ஜாலியாக சைக்கிள் ஓட்ட போகிறேன். எங்கள் அம்மா ஜாலியாக வண்டி ஓட்டுவாங்க, என் தங்கச்சி ஜாலியாக ஓடும். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்கள் ஊர் சைடும் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.